ஹலோ வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறது ரொம்பவும் ஃப்ளஃபியான வெனிலா கப் கேக்ஸ். பொதுவாக கப் கேக் என்றாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை ரொம்ப விருப்பமாக சாப்பிடக்கூடிய உண்டு. அதே நேரம் எல்லோராலும் பார்ட்டி டேபிள்ஸை அட்ராக்டிவாக வைப்பதற்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் என்றால் அது கப் கேக் தான். வெல்கம் பேக் டு இல்லத்தரசி ஃபுட் சேனல். இதுவரை எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவையும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுபோல் பல வெரைட்டிஸில் கப் கேக் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ராபெரி கப் கேக்ஸ், ஆரஞ்ச் கப் கேக்ஸ், சாக்லேட் கப் கேக்ஸ், அதே நேரம் குறுகிய நேரத்தில் பிளெண்டரில் செய்யக்கூடிய கப் கேக் என பலவிதமான கப் கேக் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் மேலே ஐ பட்டனில் போட்டிக்கிறேன். அதை உங்களுக்கு கிளிக் பண்ணி பார்க்கலும். அதே நேரம் அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கிறேன். தேவையானவங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே காய்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். பட்டர் 130 கிராம், முட்டை 2, பால் 1 டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு 130 கிராம், சீனி 130 கிராம், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். முதல்ல சுத்தமான ஒரு பவுல் ஒன்று எடுத்து அதில் கோதுமை மாவை நன்றாக சளிச்சுக்கோங்க. கூடவே அதில் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை சளித்தெடுத்து வேர்வாக வச்சுக்கொள்கிறேன். இன்னொரு சுத்தமான பவுல் எடுத்து அதில் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரை ஃப்ரிட்ஜிலிருந்து 2 ஹவர்ஸுக்கு முன்னுக்காலும் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிருச்சோணும். பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஓரத்தில் ஒட்டிருச்சு இதெல்லாம் சேர்த்து நன்றாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ சீனி ஆட் பண்ணிக்கோங்க. அதை மொத்தமாக சேர்க்காம படிப்படியாக சேர்த்துக்கோங்க. இதுபோல் நன்றாக பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை ஒவ்வொன்றாக சேர்த்து பீட் பண்ணுங்க. நன்றாக எல்லாம் ஒன்று சேரும் வரை பீட் பண்ணிக்கோங்க. அதே நேரம் முட்டையை போட்ட பிறகு அதிகமாக பீட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பேலன்ஸாக உள்ள முட்டையையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மீண்டும் ஒன்று சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சரில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிய அதையும் எல்லாம் ஒன்று சேரும் வரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சரில் ஃப்ரெஷ் மில்கை ஆட் பண்ணிய அதே நேரம் கோதுமை மாவை டிவைட் பண்ணி அதில் ஒரு பகுதியை ஆட் பண்ணிய பீட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி நல்லா இந்த கோதுமை மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸாக உள்ள கோதுமை மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வாறு நன்கு மிக்ஸ் பண்ணியதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலவை ஒன்று கிடைச்சோம். கம்ப்ளீட்டாகவே வெனிலா கப் கேக்கான மிக்சர் ரெடி. கப் கேக்கை போடுறதுக்கு அதுக்கான ட்ரே அரேஞ்ச் பண்ணிக்கணும்.
நாங்கள் ஆல்ரெடி தயாரித்த கப் கேக் மிக்சரை இப்போ கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னால், நாங்கள் ஃபில் பண்ணும் பொழுது 3இல் 2 பகுதியை தான் ஃபில் பண்ணணும். ஏனென்றால் இப்போ நாங்கள் பேக் பண்ணது பிறகு அது மேலால் வரக்கூடிய சான்சஸ் இருந்துச்சு. ஒழுங்கான தோற்றத்தில் எங்களுக்கு கப் கேக்கை பெற்றுக்கொள்ளணும் என்றால் 3இல் 2 பகுதியை தான் ஃபில் பண்ணணும். ஒழுங்கான முறையில் அதை சமப்படுத்திக்கோங்க. கப் கேக்கை பேக் பண்ண அவனை 200 செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணின அவனில் 200 செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் இப்போ நான் கப் கேக்கை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்பவும் பெர்ஃபெக்டான விதத்தில் எங்களோட ஃப்ளஃபி வெனிலா கப் கேக்ஸ் ரெடி ஆகிட்டேன். இப்போ நான் டூத்பிக்கை பயன்படுத்தி அதை நன்கு பேக் ஆகியுள்ளதான்றதை செக் பண்ண பார்க்குறேன். இப்போ அதில் ஒன்றுமே ஒட்டி வராததால் எங்களுக்கு முடிவெடுக்கையிலும் நன்கு பேக் ஆகியுள்ளதென்று. கப் கேக்குக்கான ஃபாரஸ்டிங் செய்ய போகிறேன். ஐசிங் சுகர் 180 கிராம், மில்க் 1 டீஸ்பூன், பட்டர் 125 கிராம், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன். முதல்ல ஒரு பவுல் ஒன்று எடுத்து அதில் பட்டரை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதோட வெனிலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஐசிங் சுகரை சலிச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். அதோட ஐசிங் சுகரும் எல்லாம் ஒன்று சேரும் வரை கொஞ்சம் பீட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு பேலன்ஸான ஐசிங் சுகரை அதில் சேருவோம். ஐசிங் சுகர் பேலன்ஸ் உள்ளதையும் போட்டுட்டு அதில் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் ஐசிங் ரெடி ஆகிட்டு ஐசிங் இப்போ நான் போட பாக்கிய உங்களுக்கு விரும்பிய நொசிலொண்டை போட்டு ஐசிங் பண்ண ரெடி ஆயிக்கோங்க. இது போல உங்களுக்கு விரும்பிய டிசைனில் ஐசிங்கை போட்டுக்கொள்ளலாம். இதை அளவுபடுத்துவதற்காக இப்போ நான் ஸ்ப்ரிங்கிள்ஸை போடிய ரொம்பவும் பெர்ஃபெக்டான விதத்தில் ஃப்ளஃபி வெனிலா கப் கேக்ஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ நாங்கள் செஞ்ச கப் கேக்கில் ஒன்றை செக் பண்ணி பார்ப்போம். அது ரொம்பவும் பெர்ஃபெக்டான விதத்தில் வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தாலே விளங்கிய உள்ளுக்குள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டாகவே வந்துருச்சு. ப்ரெஸ் பண்ணும் பொழுது எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு அவதானிச்சேலும். இதோட இந்த ஃப்ளஃபி வெனிலா கப் கேக் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே நேரம் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் மற்றொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை இது உங்கள் 𝐂𝐇𝐀𝐍𝐶.